அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் உடனுக்குடன் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. குப்வாராவின் பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்துவதாக தகவல். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியிலும் விடிய விடிய பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் அடுத்தடுத்து தாக்குதலானது நடந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன? ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில நேற்று இரவு 8 மணியிலிருந்து தொடர் தாக்குதல் முயற்சியில பாகிஸ்தான் ராணுவம் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது வரை அந்த பகுதியில சண்டை நடைபெற்று வருவதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் பூஞ்ச் பகுதியிலிருந்து தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு 8 மணிக்கு பிறகாக ட்ரோன் தாக்குதலை முன்னோடியாக வைத்து அப்போது ஏவுகணை தாக்குதலை நடத்த முயற்சி செய்து வருகிறது. முயற்சிகள் நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் தற்போது வரைக்கும் தொடர் தாக்குதல்ல பாகிஸ்தான் பூஞ்ச் பகுதியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பூஞ்ச் பகுதியை குறிவைத்து பாகிஸ்தான் அதிக அளவிலான தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது வரைக்கும் பூஞ்சில் அந்த தாக்குதல் நடைபெற்று வருவதாகவும் இந்திய ராணுவம் அதற்கு பதிலடி கொடுத்து வருவதாகவும், மேலும் அங்கு எங்கிருந்து அந்த பூஞ்ச் பகுதியின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறதோ அந்த ராணுவ முகாம்களை, அந்த ராணுவ மையங்களை அழிப்பதற்கான அந்த பணிகள்ல இந்திய ராணுவம் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. குப்வாராவில் பல்வேறு இடங்கள்ல பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது என்கிற தகவல் வெளியாகிறது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பகுதியில் தான் அதிக அளவிலான தாக்குதல் முயற்சியில் பாகிஸ்தான் ராணுவம் ஈடுபட்டிருக்கிறது. லடாக்கில் இருந்து பூஞ்ச் பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட நேற்று நள்ளிரவில் இருந்து 45க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இந்திய ராணுவம் சுற்றி வீழ்த்தியிருப்பதாக அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட ட்ரோன்கள் மூலமாகவே இந்திய வான்வெளி பகுதிகள் உள்ள நுழைந்து இந்தியாவினுடைய லோக்கல் டொமஸ்டிக் டெர்மினல்ஸாக இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையம் பகுதிகளில் அட்டாக் செய்யக்கூடிய பணிகள், மேலும் நகர் பகுதிகளில் பொதுமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள், இந்திய ராணுவ முகாம்கள் ஆகியவற்றை அளிப்பதற்கான திட்டத்துடன் பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் உள்ளே அனுப்பப்பட்டன. அதன் அனைத்துமே பாதி வழியிலேயே தடுத்து நிறுத்தி அளிக்கப்பட்ட நிலையில இந்த குப்வாரா மற்றும் பூஞ்ச் பகுதியில இந்த தாக்குதல்கள் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவற்றை முறியடித்து பதில் தாக்குதலை இந்திய ராணுவம் தொடர்ந்து செய்து வருவதாகவும் அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த ஜம்மு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள்ல நேற்று நள்ளிரவிலிருந்து தாக்குதல் தொடங்கிய நிலையில அந்த பகுதியில் நேரடியாக ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா என்று சொல்ல இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது அவருடைய இல்லத்தில் இருந்து ஜம்முவில் இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் எதுவும் இருக்கிறதா என்பதெல்லாம் பார்ப்பதற்காக அவர் இங்கே சென்று கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஜம்மு பொறுத்த வரைக்கும் இந்த பூஞ்ச் பகுதியில் தான் அதிக அளவிலான தாக்குதல் முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாகவும் அவற்றை தடுத்து நிறுத்தி அவற்றை அழிப்பதற்கான அந்த பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் டிஃபென்ஸ் மோடு ஆனாக இருப்பதாகவும், மேலும் அட்டாக்கிங் மூலம் அவற்றை நடந்து கொண்டு வருவதாகவும் ராணுவத்தினுடைய தகவல் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 45 பாகிஸ்தான் ட்ரோன்கள் லடாக்கில் இருந்து பூஜ் வரை நேற்று நள்ளிரவில் இதுவரை சுற்றி வீழ்த்தப்பட்டிருப்பதாக ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் என்பது ராணுவ தரப்பில் இருந்து கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் நமக்கு தெரிய வருகிறது. ட்ரோன்களை முதன்மையாக கொண்டு அவர்கள் உள்ளே நுழைய முயற்சி செய்கிறார்கள். ட்ரோனை உள்ளே அனுப்பிவிட்டு அதன் பிறகு ஏவுகணைகளை அனுப்புகிறார்கள். ட்ரோனை இந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு கண்காணிப்பு சுட்டு வீழ்த்தும் நேரத்தில் ஏவுகணைகளும் உள்ளே வருகிறது. ஆனால் ஏவுகணைகளையும் அளிக்கக்கூடிய அளவிற்கு வான் பாதுகாப்பு அமைப்பு சிறப்பாக இருப்பதாகவும் அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் பெருவாரியான தாக்குதலில் இருந்து பாகிஸ்தானுடைய முயற்சிகள் மறுக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதல் முயற்சிகள் எல்லாமே முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய பதிலடி தாக்குதல் என்பது நேரடியாக லாகூர், கராச்சி மற்றும் இந்த துறைமுகங்கள் பகுதிகள் எல்லாமே இந்தியாவினுடைய பதில் தாக்குதல் நேற்று நள்ளிரவு நடந்திருக்கிறது. சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்திருப்பதாக அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. பூஞ்ச் பகுதியிலும் நேற்று இரவில் 2 சத்தங்கள் கேட்டதாகவும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்தது போன்ற சத்தங்கள் கேட்டதாகவும் சொல்லப்பட்ட நிலையில இதுவரைக்கும் அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய சேதங்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை. இருந்தாலும் இந்த ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பூஞ்ச் பகுதியில அதிக அளவிலான தாக்குதல் முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாக அதற்கு தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் தான் அந்த ஜம்மு காஷ்மீருடைய முதல்வர் உமர் அப்துல்லா அந்த பகுதியில் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. நேற்று நள்ளிரவில் ஒரு சில பகுதிகளில் இந்த சைரன் அலர்ட் இருந்தக்கூடிய பகுதியாக இருந்தது. அக்னூர், சம்பா உள்ளிட்ட பகுதிகள் இருக்கிறது. டெல்லியில் நேற்று நள்ளிரவில் சைரன் ஒலித்தது. முழு அலர்ட்டில் இருந்தார்கள். அதாவது ஏதேனும் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, பொதுமக்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டும், ராணுவம் வெளியே அதனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது என்ற அறிவிப்புகள் எல்லாம் அந்தந்த மாநில அரசினுடைய செய்தி ஒலிபரப்பு துறையால் வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்கிற அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. ஆனால் இன்று காலை ஒரு சில இடங்கள்ல அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட இடங்கள்ல மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். இந்த ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள், அதாவது இந்த லோக்கல் டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அவர்கள் உன்னிப்பாக இந்த தாக்குதலை குறிவைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ட்ரோன்
ட்ரோன்களை முன்னோக்கி அனுப்பிவிட்டு அதன் பிறகு ஏவுகணைகளை அனுப்புவது, அதே நேரத்தில் பீரங்கிகள் மூலமாக தரை வழியாக உள்ளே தாக்கிக் கொண்டே உள்ளே முன்னேறி வந்து இந்தியாவினுடைய பார்டர் பகுதியில் தாண்டி வர முயற்சிப்பது போன்ற வேலைகளில் எல்லாம் பாகிஸ்தான் ராணுவம் ஈடுபட்டிருக்கிறது. ஆனால் அவற்றை எல்லாம் தரையிலும் சரி வான்வெளியிலும் சரி இரண்டு பக்கங்களில் இருந்தும் இந்தியா அதனை தடுத்து நிறுத்தி தாக்குதலை தவிர்த்து இருக்கிறது. அதற்காக பதில் தாக்குதல்களை நடத்தி பாகிஸ்தானுடைய ராணுவ மையங்களை அளிக்கக்கூடிய பகுதியை ராணுவ முகாம்கள் ராணுவ தலைமையகம், அதாவது ராவல்பிண்டியில் பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமையக மையம் இருக்கிறது. அங்கிருந்தான் அவர்களுக்கான கமாண்டிங் செல்கிறது. நேற்று பகல் பொழுதிலேயே இந்திய ராணுவம் அந்த தலைமை மையத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. ஆனால் இரவு ஆரம்பித்ததன் பிறகுதான் பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதல் தொடங்கியது. அந்த நேரத்தில் கூட ராவல்பிண்டியில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இந்தியா நடத்தி இருப்பதாக ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. லடாக் முதல் பூச் வரை பாகிஸ்தான் அனுப்பிய 45க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், அதாவது சூசைட் ட்ரோன்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ட்ரோன்கள் எல்லாம் அவர்கள் குறிப்பிட்ட பகுதியை நோக்கி வரும், அங்கு வந்து விழுந்து வெடித்து வரும். அது தற்கொலை ட்ரோன் என்று சொல்கிறார்கள். அந்த தற்கொலை ட்ரோன் தாக்குதலை கூட இந்தியா சமாளித்து அதாவது பதில் தாக்குதலை நடத்தி வருகிறது என்கின்ற அந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. துப்பாராவில் இருக்கக்கூடிய இடங்கள்ல பாகிஸ்தான் ராணுவம் தொடர் தாக்குதல் தற்போது வரைக்கும் ஈடுபட்டிருப்பதாகவும் அதற்கு பதில் தாக்குதல்களை இந்திய ராணுவம் கொடுத்து வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அதிகாலையில் கூட ஜம்மு பகுதியில வான்வெளி தாக்குதல் நடைபெற்றதாகவும் அந்த வான்வெளி தாக்குதலை இந்தியாவினுடைய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு முறியடித்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இரவு 8 மணியில் இருந்து தொடர் தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்டு வந்தாலும் அந்த தொடர் தாக்குதலுக்கான முயற்சிகள் அனைத்துமே முறியடிக்கப்பட்டுவிட்டு பதில் தாக்குதலில் இந்தியா ஈடுபட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்தியாவினுடைய கடற்படையின் மூலமாகவும் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அதாவது கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய துறைமுகங்களையும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய துறைமுகங்களையும் இந்திய ராணுவம் அவர்களுடைய அந்த தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 9 நகரங்கள்ல பாகிஸ்தான்ல குறிவைத்து அடிக்கக்கூடிய பணிகள்ல இந்திய ராணுவம் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் பஞ்சாபை பொறுத்தவரைக்கும் பஞ்சாப் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், யாரும் பயம் கொள்ள தேவையில்லை, அச்சம் கொள்ள தேவையில்லை என்கின்ற அந்த தகவலையும் பஞ்சாப் அரசு வழங்கி இருக்கிறது. குறிப்பாக மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், ஜன்னல் கதவுகளை சாத்தி வைக்கவும் அங்கு இருக்கக்கூடிய கேட்டனை எழுதி வைக்கவும் என்கின்ற அந்த தகவலை வழங்கியிருக்கிறார்கள். ஜன்னல் கூட யாரும் செல்ல வேண்டாம், பத்திரமாக வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பஞ்சாபினுடைய அமிர்தசரஸ் நோக்கி பல்வேறு ஏவுகணைகள் ட்ரோன் தாக்குதலுக்கான பாகிஸ்தான் முயற்சி செய்து வரக்கூடிய நிலையில இந்திய ராணுவம் அவருடைய பணிகளை செய்து வருகிறது. எங்கள் ஒத்துழைப்பு தரும் வகையில இந்திய ராணுவத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் வகையில பஞ்சாப் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்கின்ற அந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. எவ்வளவுதான் தொடர் தாக்குதலுக்காக வான்வெளியாகவும் தரை வழியாகவும் உள்ளே வந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய பணிகள்ல ராணுவம் ஈடுபட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியை பொறுத்த வரைக்கும் POK என்று சொல்வார்கள், LOC லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்வார்கள். அதை தாண்டி இன்டர்நேஷனல் பார்டர் என்கின்ற அந்த இருக்கிறது. இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டி வர வேண்டும் என்றால் அங்கு முறையான ராணுவ முகாம்கள் இருக்கின்றன. அங்கிருந்து வரக்கூடிய அந்த முயற்சிகள் அனைத்துமே முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் LOC லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்கிறார்கள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலிருந்து உள்ளே ஊடுருவலுக்கான முயற்சிகள் அவ்வப்போது நடைபெறும். அதாவது இந்த போர்க்காலத்து சூழல் இல்லாத விதத்தில் கூட அங்கே ஊடுருவல் முயற்சி நடைபெறும். அதை தடுத்து நிறுத்துவதற்காக இந்திய ராணுவம் பல்வேறு நேரங்களில் துப்பாக்கிச் சூடுகள் நடத்தியிருக்கிறது. ஆனால் இன்று அந்த பகுதியில் ஊடுருவலுக்காக பீரங்கி மூலமாக கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் அந்த LOC லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு 25 கிலோமீட்டருக்கு முன்னால் இருந்து பீரங்கிகள் மூலமாக நகர்த்து கொண்டு சிறு சிறு தாக்குதலை நடத்தி முன்னேறுவதற்கான முயற்சியும் மேலும் ட்ரூப்ஸ் அதாவது பாகிஸ்தானுடைய ராணுவத்தினர் உள்ளே நுழைந்து அட்டாக் செய்வதற்கான முயற்சியையும் இந்தியா முறியடித்திருக்கிறது. அவர்களுக்கு பதிலடி கொடுத்து அவர்களை விரட்டி அடித்திருப்பதாக அந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தற்போது வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்பது பாகிஸ்தானுடைய 4 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்திய வான்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்த முயற்சி செய்த பாகிஸ்தானுடைய 4 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 45க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் லடாக்கில் இருந்து பூஞ்ச் பகுதி வரையும் தற்போது சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இன்று காலை 4:30 மணிக்கு கூட ஜம்மு பகுதியில் பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் தாக்க முயற்சி செய்ததாகவும் அதனை இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து அவர்களை அளித்ததாகவும் மேலும் இந்த ஏவுகணைகள் இருந்து வரக்கூடிய பகுதிகள் எங்கிருந்தெல்லாம் அவர்கள் தாக்குகிறார்கள் அந்த பகுதிகளை லொக்கேட் செய்து அவர்கள் அளிக்கக்கூடிய பணிகள்ல இருக்காங்க. குறிப்பா இந்தியாவினுடைய தாக்குதல்கள் துல்லியமாக பாகிஸ்தானில் நடைபெற்று வருகிறது. அதற்கு காரணம் பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை குறிவைத்து இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஒரு சில வான் பாதுகாப்புகள் அவர்களுடைய சேதமடைந்திருப்பதாகவும் மிகப்பெரிய தாக்குதலின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய ராணுவத்தினருடைய வான்வெளி பாதுகாப்பு என்பது தற்போது ஓரளவு குறைபாடுடன் இருப்பதன் காரணமாக இந்தியா எளிதாக பாகிஸ்தானுடைய வான்வெளி தளத்திற்கு சென்று அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு சிறப்பாக செயல்படுவதன் காரணமாக ட்ரோன்கள் ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை இடைமறித்து அளிக்கிறார்கள். இந்தியாவில் ஏற்படக்கூடிய இந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சேதாரத்தை தவிர்த்து அந்த அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடிய அந்த பணிகளையும் இருக்கிற நிலையில பதில் தாக்குதலையும் இந்தியா நடத்தி வருவதை பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கிறது. அவர்கள் இந்த போர் சூழல் உருவாகக்கூடிய நிலையில இந்த சிறிய வகையிலான அந்த ட்ரோன்கள் மற்றும்
ஏவுகணைகளை மட்டுமே தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகிறார்கள். 8 மணியிலிருந்து தற்போது வரைக்கும் இந்த பூஞ்ச் பகுதி மற்றும் குப்பாவாரா பகுதியில் எல்லாமே தொடர் தாக்குதலில் ஈடுபட்ட முயற்சி செய்தாலும் அனைத்து முயற்சிகளையுமே இடைமறித்து அழித்து அவற்றை முறியடிக்கக்கூடிய பணிகளில் இந்திய ராணுவம் ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நன்றி பாண்டியராஜன் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.